பிரைஸ் தி லார்ட். ஆதாம் இழந்த ஏதேன் ஆசீர்வாதத்தை இயேசு நமக்காக மீட்டு தந்து விட்டார். சிலுவை நம்மை மீண்டும் ஏதேனுக்கு கொண்டு வந்தது. வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதை விரும்புகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று. ஆகையால் நாம் பயம், நோய், தோல்வி, வறுமை ஆகியவற்றை பேசாமல் ஜீவன், ஆரோக்கியம், செழிப்பு, வெற்றி மற்றும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையின் மேல் அறிக்கை இடுகிறது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கிறது. எனவே விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம். பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் உம்முடைய சந்நிதியிலும் ஆசீர்வாதத்திலும் சமாதானத்திலும் வாழ்ந்தார்கள். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை புசித்ததினால் பாவம் உலகத்திற்குள் வந்தது. அதன் விளைவாக அவர்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். பயம், சாபம், வலி, நோய், போராட்டம் மற்றும் மரணம் மனித குலத்திற்குள் நுழைந்தது. ஆனால் இன்று நான் மகிழ்ச்சியோடு அறிக்கையிடுகிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டார். அவர் எனக்காக சாபமானார். அதனால் நான் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறேன். அவர் என் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். அதனால் நான் நீதிமானாக்கப்பட்டேன். அவர் மரணத்தை ஜெயித்தார். அதனால் நான் ஜீவனை பெற்றுக்கொண்டேன். இயேசுவின் பரிபூரண பலியின் காரணமாக நான் தேவனோடு சமாதானமாக்கப்பட்டிருக்கிறேன். என்னை தேவனிடமிருந்து பிரித்த எல்லா தடைகளும் அகற்றப்பட்டுவிட்டன. நான் இனி தூரத்தில் இருப்பவன் அல்ல, நான் தேவனுடைய பிள்ளை. நான் அவருடைய பிரசன்னத்துக்குள் தைரியமாக நுழைகிறேன். கிறிஸ்துவுக்குள் நான் மீண்டும் ஏதேன் தோட்டத்தின் ஆசீர்வாத வாழ்க்கைக்குள் நுழைந்து விட்டேன். தேவன் ஆதாமுக்கு ஆரம்பத்தில் திட்டமிட்டிருந்த ஆசீர்வாதங்களின் சுவையை நான் அனுபவிக்கிறேன். தேவனுடைய சமாதானம் என் இருதயத்தில் ஆட்சி செய்கிறது. தேவனுடைய ஞானம் என்னை வழிநடத்துகிறது. தேவனுடைய கிருபை என்னை உயர்த்துகிறது. நான் சாபத்தின் கீழ் இல்லை, ஆசீர்வாதத்தின் கீழ் இருக்கிறேன். வறுமை என் பங்கு அல்ல, செழிப்பு என் உடன்படிக்கை, என் உரிமை. நோய் என் பங்கு அல்ல, தெய்வீக ஆரோக்கியம் என் சுதந்திரம். பயம் என் பங்கு அல்ல, விசுவாசமும் தைரியமும் என் வாழ்க்கையின் அடையாளம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் தினமும் தேவனுடைய நன்மையை அனுபவிக்கிறேன். என் குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கிறது. என் வேலை ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறது. என் வருமானம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறது. என் உடலும் என் ஆத்துமாவும் என் ஆவியும் தேவனுடைய ஜீவனால் நிரப்பப்பட்டு இருக்கின்றன. நான் தனிமையில் இல்லை, தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை வழி நடத்துகிறார். அவர் என்னை காக்கிறார். அவர் என்னை உயர்த்துகிறார். அவர் எனக்காக எல்லாவற்றையும் நன்மையாக செய்து முடிக்கிறார். நான் தோல்விக்காக படைக்கப்படவில்லை, வெற்றிக்காக படைக்கப்பட்டு இருக்கிறேன். நான் சாபத்திற்காக படைக்கப்படவில்லை, ஆசீர்வாதத்திற்காக படைக்கப்பட்டு இருக்கிறேன். நான் இருளுக்காக படைக்கப்படவில்லை, ஒளிக்காக படைக்கப்பட்டு இருக்கிறேன். இன்று நான் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நான் தேவனுடைய அன்பின் பிள்ளை. நான் தேவனுடைய ராஜ்யத்தின் வாரிசு. நான் கிறிஸ்துவோடு சேர்ந்து ஆசீர்வாதங்களின் சுதந்திரவாளனாயிருக்கிறேன். ஆதாமின் கீழ்ப்படியாமையின் காரணமாக மனித குலத்தின் மீது வந்த சாபங்களிலிருந்து கிறிஸ்துவுக்குள் நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். உன் நெற்றியின் வேர்வையால் நீ உன் அப்பத்தை புசிப்பாய் என்ற ஆதாமின் மீது வந்த சாபம் என் வாழ்க்கையை ஆளுவதில்லை. ஏனெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக சாபமானார். ஆகையால் நான் வெறும் மனித உழைப்பின் பலத்தினால் அல்ல, தேவனுடைய கிருபையினால் ஆசீர்வாதத்தினாலும் வாழ்கிறேன். தேவன் எனக்காக ஆயத்தப்படுத்திய ஆசீர்வாதங்களும் வாய்ப்புகளும் என்னை தேடி வருகின்றன. ஒரு காந்தம் இரும்பை இருப்பது போல தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்னை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன.
தேவனுடைய நன்மை, தயவு, கிருபை மற்றும் செழிப்பு என்னை தொடர்ந்து வருகின்றன. நான் ஆசீர்வாதங்களை துரத்த வேண்டியதில்லை. தேவன் நியமித்த ஆசீர்வாதங்கள் என்னை கண்டடைகின்றன. நான் காட்டு ஒலிவ மரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டு நல்ல ஒலிவ மரமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வேருக்கும் சாருக்கும் உடன் பங்காளியாக இருக்கிறேன். கிறிஸ்துவின் ஜீவன் என்னுள் பாய்கின்றன. அவருடைய பலன் என் பலனாகவும், அவருடைய ஆசீர்வாதம் என் ஆசீர்வாதமாகவும், அவருடைய வெற்றி என் வெற்றியாகவும் இருக்கிறது. நான் கனி கொடுக்கும் கிளையாக இருக்கிறேன். என் வாழ்க்கை தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. என் நாட்கள் அவருடைய நன்மையினால் திருப்தி அடைகின்றன. வயது அதிகரிக்க அதிகரிக்க தேவனுடைய ஞானம், கிருபை மற்றும் பலன் என் வாழ்க்கையில் பெருகுகின்றன. என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பருவமும் கனி கொடுக்கும் பருவமாக இருக்கிறது. என் வாழ்க்கையில் தேவனுடைய நன்மை பெருகுகிறது, தேவனுடைய கிருபை பெருகுகிறது, தேவனுடைய சமாதானம் பெருகுகிறது. தேவனுடைய ஜீவன் என்னுள் வல்லமையாக செயல்படுகிறது. சிலுவையின் வெற்றியின் காரணமாக நான் மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத திட்டத்திற்குள்ளாக கொண்டு வரப்பட்டு இருக்கிறேன். நான் மீட்கப்பட்டவன், நான் நீதிமானாக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஜெயங்கொள்ளுகிறவன். இயேசுவின் நாமத்தில் நான் ஏதேன் தோட்டத்தின் ஆசீர்வாத வாழ்க்கையை அனுபவிக்கிறேன். தேவனுடைய சமாதானம், ஆரோக்கியம், செழிப்பு, பாதுகாப்பு மற்றும் வெற்றி என் வாழ்க்கையில் தினந்தோறும் வெளிப்படுகின்றன. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த அறிக்கையை தினமும் கேளுங்கள், தினமும் அறிக்கை செய்யுங்கள். நிச்சயமாக நம்முடைய வாயின் அறிக்கையிலே ஜீவன் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிற பிரகாரமாக நாம் அறிக்கை செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும். தொடர்ந்து இது போன்ற விசுவாச அறிக்கைக்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.